தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். விஜய் பிரபாகரன், கேப்டன் மகன் விஜய் பிரபாகரன் இன்னைக்கு தேமுதிக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த தண்ணி திறந்து விடுங்க, அணை கட்டுறதுல எதிர்ப்பு அப்படின்னு மாதிரி, காவிரியிலேருந்து தண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் பிரபாகரன் அடி பொலன்னு பொழந்திருக்காரு. வழக்கம் போல் அவங்க அப்பா மாதிரி அவங்க அம்மா மாதிரியே அடித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். தமிழில் பேசி பொழந்தது பத்தாது, கன்னடத்தில் வேற பேசியிருக்காரு. எந்த உண்டுலாம் சொல்லாத, நம்மளுது அப்படின்னு இருக்காரு. எனக்கு கன்னடம் தெரியாதுங்க, அதனால அவரு கன்னடத்துல சொன்னார். கர்நாடகா ஸ்டைலே முடிச்சுக்கிறேன். ஈசால கப் நம்து இல்ல, ஈசால கப் நம்துன்னு சொல்லுவீங்களே, ஈசால காவேரி உந்தும் காது எந்தும் காது, ஈசால காவேரி நம்து. எடே குரு வினத்துண்டா, குரு வினத்துண்டா, ஈசால காவேரி நம்து, குரு நம்து, குரு வர்த்தா, குரு அல்லா, குரு வர்த்தா. பொறுமையா ஒழுங்கா ஸ்மூத்தா முடிக்கிற வேலையை பாருங்க. அதை விட்டு எந்த ஒன்று சீன் ஓட்டக்கூடாது. அது இன்னைக்கு ரொம்ப ஹைலைட். ஏன்னா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, எந்த ஊருக்கு எதை பத்தி பேச போறோமோ அந்த ஊர் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நமக்கான அட்டென்ஷன் அதிகமா இருக்கும். இப்போ அவர் கன்னடத்துல பேசியிருக்காரு. அவர் பேசுறது அவ்வளவு வீரியமாக வைரல் ஆயிருக்கு. இன்னொன்னு போற போக்குல முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் பிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். அது எப்படி பிரிச்சுட்டாரு தெரியுமா? இந்த வேட்டைக்காரன் படத்துல ஓடுற மாதிரி, ஓடு 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 வேட்டைக்காரன் வரான் அப்படின்னு, ஓடு ஓடு, இப்ப போய் நீ கர்நாடகத்துக்கு ஓடு, உங்க ஆளுங்களை கூட்டின்னு ஓடு, கட்சிக்காரனை கூட்டின்னு ஓடு, ஏய் ஓடுற அப்படின்ட்டாப்ல. நான் சொல்லுங்க, போற போக்குல அடிச்சு நவுத்திட்டாருங்க. ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஏன்னா ஓடுங்க அண்ணா, கர்நாடகத்தை வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க தானே பாட்டுனீங்க. போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. இன்னைக்கு ஜனநாயகம் நாங்க ஓடல மட்டும் எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க. நீங்களே ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே, ஓடு 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 ஓடுறாடே, ஓடு அண்ணே ஓடுனே, அண்ணே ஓடுனே அப்படின்னு, அண்ணே ஓடுனே அண்ணே ஓடுனேன்னு சொல்லிவிட்டு கடைசியில போற போக்குல ஏ ஓடுற அப்படின்ட்டாரு. ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்படின்றீங்களா? நிஜமாதாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சினிமா டைலாக்கா பேசிட்டு இருக்கும்போது ஆர்வத்தின் மீதினால இப்படிலாம் வரும். அதெல்லாம் நம்ம இது ஒரு விமர்சனம். உடனே விஜய் பிரபாகரன் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லிடுவாங்களா தாவேக்கா? ஏன்னா ஒருமையில பேசிட்டாருன்னு தான் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசிட்டாருன்னு தான் நம்ம மார்கண்டேயன் எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ, இவர் எம்எல்ஏக்கு நின்று தோத்துட்டார். கேப்டன் மகன் இப்போ எம்எல்ஏவா இருக்கிற பிரேமலதாவுடைய பையன், ஒரு கட்சியோட இளைஞர் அணி பொறுப்புல இருக்கிறவர். அவ்வளவுதான் அவருக்கான அடையாளம். இப்ப அவர் ஓடுறா அப்படின்ட்டாருன்றதுக்காக அவரை நீங்க கைது பண்ணிட முடியுமா? நடக்குமா? ஏன்னா இதெல்லாம் விமர்சனம். இந்த விமர்சனங்களை தாங்க முடியலன்னா நீங்க அரசியலுக்கே வரக்கூடாது. நான் யாரை சொல்றேன் தெரியுதா? நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான். அவர் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாததுனாலதான் எந்த விமர்சனத்தையும் அவரு கேட்டக்கூடாது, யாரும் அவருக்கு எதுவும் அவர் முன்னாடி பேசிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு 10வது மாடிக்கு ஓடி போயிட்டார். இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் பிரபாகரன் கதகளி ஆடி இருக்காரு. கதகளி ஆடுறதுன்னா கேரளா சைடுன்னு வச்சுங்க. கர்நாடகத்துல என்ன விளையாட்டு இருக்குன்னு தெரியல, அந்த விளையாட்டை ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். கம்பாலா அதான் நினைக்கிறேன். அந்த கம்பாலானா 2 எருதுகளை விட்டுக்கிட்டு ஓடுவாங்க, வேகமா ஓடுவாங்க. அதுதான் அங்க ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சுங்களேன். அந்த மாதிரி பயங்கர வீரியமா பேசியிருக்காரு விஜய் பிரபாகரன். இப்ப தேமுதிக சமீப காலமாக எல்லாரையும் ஆட்டி பொழந்துகிட்டு இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணி நின்று ஜெயிச்சாங்க, சீட்டு நிறைய வாங்கினாங்க, ஒரு 10 சீட்டு வாங்கினாங்க. ஆனா ஜெயிச்சது என்னமோ பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில தான் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஜம்ப் பண்ணி தாவேக பக்கம் ஓடும்போது கூட தேமுதிக திமுக விட்டு போகாம அங்கேயே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க. ஏன்னா அவரு சுதீஷ் அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பியா கொடுத்துருக்காங்க.
அவரும் இப்போ எலெக்ஷன்ல நின்று பார்த்தார், அங்க பார்த்தார், ஒன்றும் நடக்கல. இந்த வாட்டி எம்பி ஆயிட்டார். எம்பி ஆகி அங்க வந்து தன்னுடைய கன்னி பேச்சையும் தொடங்கிட்டார். அங்கேயும் அவர் பேசினதும் அங்க ஹைலைட்டா பார்க்கப்பட்டுச்சு. தமிழ்ல தான் பேசினாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த லாங்குவேஜ்ல ஒன்றும் அவங்களுடைய சொந்த மாநில மொழியில பேசுறது வந்து எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. ஆக மொத்தம் அங்க பாஜகவையும் அடிக்கிறாங்க, இங்க வந்து தாவேக்காவையும் அடிக்கிறாங்க. இதனால என்ன, மக்கள் மத்தியில வந்து தேமுதிக வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படின்ற எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறது. இப்ப பிரேமலதா எங்க போனாலும் ரொம்ப தெளிவா பேசுறாங்க, பயங்கரமா அடிச்சு பேசுறாங்க, உறுதியா இருக்காங்க. இப்ப நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்கறத தாண்டி தாவேக அரசாங்கத்தினுடைய தப்ப சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. நீங்க முட்டு கொடுக்கறதுன்றதெல்லாம் ரெண்டாவது வகைங்க. முட்டுலாம் கொடுக்கல அவங்க. இவங்க பண்ற அராஜகத்தை, அவங்க பண்ற தப்ப அவங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க. ஆய்வுகள்ன்ற பேர்ல ரீல்ஸ் போடாதீங்க, ரீல்ஸ் கவர்மெண்ட் இல்லை, நிஜமா ரியல் கவர்மெண்ட்டுக்கு வாங்க. முதலமைச்சர் இந்த விஷயத்துல பேசியே தீரணும், முதலமைச்சர் அதை செய்யவே கூடாது. ஏன்னா அவங்க பேசுனதுதான் அந்த ஜோசியர் விஷயத்துல பயங்கர வைரல் ஆகி அந்த இவங்க கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுல ஜோசியர் பதவியை பிடிக்கிட்டார் விஜய். ஏன்னா அப்படி அடி ஒரு தினுசா அடிப்பாங்க. பிரேமலதா விஜயகாந்தோட பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு டைப்பா இருக்கும் அவங்க அடிக்கிற அடி. அடிக்கிறது என்னமோ சாட்டை அடிதான், ஆனா அது நாம பார்வையில வலிக்காத மாதிரி தெரியும், அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும் செம்ம அடிடாது அப்படின்னு. உடனே டக்குன்னு கதறிக்கிட்டு இவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துருவானுங்க. இப்போ அமைச்சர்களுடைய தவறுகளையும் கடுமையாக சுட்டி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய பிரபாகரன் சும்மா இருந்தாரு, அவரை சுரண்டி விட்டது யார் தெரியுமா? ஏன் இப்படி கொந்தளிச்சிருக்காருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் ஒரு படம் ஒன்று வந்தது. இந்த படம் வந்தப்ப இவர் அந்த தொகுதியில் தோத்து போயிட்டார் விருதுநகர்ல. அங்க செல்வம்னு ஒரு எம்எல்ஏ, அந்த ஆளுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். அது ஒரு தியேட்டர்ல ஜனநாயகன் படத்தை ஓட்டுக்கடானா அந்த படத்தை தானே ஓட்டணும். இதுக்கு முன்னாடி விஜய் பிரபாகரன் தோத்து போயிட்டாரு, தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு நக்கல் அடிக்கிற மாதிரி அங்க ஒரு ஸ்லைடு போட்டு வீடியோ போட்டு ஒரு அமக்கலத்தை பண்ணிச்சிங்க இந்த தற்கொலை கூட்டம். அது பெரிய பிரச்சனையாகி அந்த தேமுதிகவை சேர்ந்தவரெல்லாம் கொடுமையாக அங்கே பயங்கர காட்டமாக எதிர்ப்பு தெரிவித்து பேசி, அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ எனக்கு தெரியவே தெரியாதுங்க சாரிங்கன்னு மன்னிப்பு கேட்டு இந்த சம்பவங்கள்லாம் முன்னாடி நடந்துச்சு. நம்ம சேனல்லே அதை பற்றி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் தான் விஜய பிரபாகரனை பயங்கரமாக கோவப்படுத்தி இருக்கிறது. சின்ன பசங்க தானேப்பா, அவர் என்ன வயசு இருக்கும்? அப்பா இள ரத்தம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அவங்க அப்பா கேப்டன் யார் சும்மாவா? அவர் பேச ஆரம்பிச்சாலே எல்லாரையும் வச்சு செய்வார். ஏன்னா நான் கேப்டனோட ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன். அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய போல்ட்னஸ், அவருடைய வேகம், நேர்மை, இதெல்லாம் யாருக்கும் எந்த அரசியல் வரைக்கும் வராது. அவரெல்லாம் அரசியல்கள் லாய்க்கு இல்லாத ஆள். ஆக்சுவலா நம்ம அவரை தவற விட்டுட்டோம். அந்த மாதிரி ஆளு தான் நிஜமாக மாநிலத்தை ஆண்டிருக்கணும். நீங்க வந்து அடுத்த கட்டமாக வருகிறவர்கள் எல்லாரையுமே இந்த அம்மையாரால தான் அவர் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டு ஊடகங்கள் அவரை வச்சு செஞ்சதுனால மிக மன உளைச்சலுக்கு ஆளானவர் தான் கேப்டன். பட் அவர் ரொம்ப நேர்மையா இருந்த கேப்டனுடைய பையனாச்சே, அப்ப அவர் கொஞ்சம் அந்த இது இருக்காதா? அதுதான் இன்னைக்கு வந்து அந்த போராட்டத்துல இந்த அடி அடிச்சிருக்காரு. இதுக்கு என்ன எதிர்வினை வருதுன்னு பார்க்கணும், நம்ம பொறுத்திருப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.